அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நீரின்றி அமையாத உலகு, நீரினை சார்ந்துதான் உலக உயிர்களின் இயக்கமும் உள்ளது என்று 2000 வருடங்களுக்கு முன்பே நமக்கு உணர்த்தி இருக்கிறார் திருவள்ளுவர். வந்தாரை வாழ வைக்கும் சிங்கார சென்னையில் 1969 ஆண்டுகளில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் நிலவியது. அதை பின்னணியாக கொண்டு 1973 எழுத்தாளர் அசோகமித்திரன் தண்ணீர் என்ற நாவலை எழுதியுள்ளார். சென்னையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒண்டி குடித்தனத்தில் வசிக்கும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் ஒரு குடம் தண்ணீருக்காக படும் அவஸ்தைகள், குழாயடி சண்டைகள், நள்ளிரவில் தண்ணீர் தேடி அலைவது என அந்த காலகட்டத்தின் வழியை தனது தண்ணீர் நாவல் வழியே பதிவு செய்துள்ளார் ஆசிரியர் அசோகமித்திரன். இந்த நாவல் தண்ணீர் பிரச்சனை மட்டுமல்ல, சினிமா கனவோடு தனித்து வாழும் பெண்ணின் வழி, உடம்பு சரியில்லாத கணவன் என்று தெரிந்தும் மலடு பட்டம் வாங்கி அவர்களோடு போராடும் பெண்ணின் வழி, என்றாவது ஒரு நாள் கணவன் மனைவி குழந்தைகள்னு வாழ மாட்டோமான் என்ற ஏக்கத்தில் தவிக்கும் பெண்ணின் வழியையும் ஆசிரியர் உணர்த்தியுள்ளார். கதைக்குள் பயணிக்கலாம் வாங்க. கதையின் நாயகி ஜமுனா சினிமா கனவுகளுடன் சென்னைக்கு வந்தவள். ஜமுனாவின் தங்கை சாயா படித்தவள். அவளுக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை உள்ளது. சாயாவின் கணவர் ராணுவத்தில் பணிபுரிவதால் குடும்பமாக வாழ முடியாமல் தன் மகனை தன் தாய்மாமா வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்காக சென்னைக்கு வந்து ஜமுனாவுடன் தங்கியிருக்கிறார். இவர்களின் வயோதிக அம்மாவும் தாய்மாமா பராமரிப்பில் தான் இருக்கிறார். சென்னையில் 10க்கு 10 அடி ஒட்டி கொடுத்தன வீட்டில் இருவருக்குமே போதிய வசதி இல்லை. முக்கியமாக தண்ணீர் தட்டுப்பாடு உள்ளது. இதனால் தற்சமயம் இவர்களால் தாய் மற்றும் சாயாவின் குழந்தையை தங்களுடன் வைத்து பராமரிக்க முடியாத நெருக்கடியில் உள்ளனர். மாமா வீட்டினரின் எதிர்ப்பை மீறி சென்னைக்கு வந்துவிட்டதால் உறவுகளிடத்தில் ஜமுனாவிற்கும் சாயாவிற்கும் உரிய மதிப்பும் ஆதரவும் கிடைப்பதும் இல்லை. இந்த வேதனைகள் அவர்களுக்கு இருந்தாலும் இந்த பரபரப்பான சென்னை சூழ்நிலைக்கு தங்களை ஐக்கியப்படுத்தி தத்தம் வேலைகளில் கவனம் செலுத்தி வருகின்றனர். குடிப்பதிலிருந்து குளிப்பது வரை என இருவருக்குமான தண்ணீரை சேமித்து வைப்பதிலேயே அவர்கள் பொழுது விடிந்தும் கரைந்தும் விடுகிறது. ஆனாலும் அந்த ஓட்டத்திற்கு இடையே அவர்களும் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றனர். சாயாவை விட ஜமுனா தான் இந்த தண்ணீர் பிரச்சனையை தன் தலையில் சுமந்து அவதிப்பட்டு வருகிறார். சினிமா ஆசையில் சென்னை வந்த ஜமுனா பாஸ்கர் ராவ் என்ற சுயநலக்காரனின் பிடியில் சிக்கிக் கொள்கிறார். அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் செல்கிறாள். பாஸ்கர் ராவை பார்த்தாலே சாயா ஆவேசமாகி விடுவாள். அவன் ஏற்கனவே திருமணமானவன், உன்னை பயன்படுத்த மட்டுமே செய்வான், ஏமாந்து போவாய்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் ஜமுனா தன் சினிமா ஆசை நிறைவேறும் வரை இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிவிடுவாள். இவர்கள் பழகுவதை கண்டித்து பார்த்தால் சாயா. ஜமுனா வாழ்க்கை கண்முன்னே சீரழிகிறது என்ற கோபம் கொண்டு பாஸ்கர் ராவை ஆவேசம் தீர செருப்பால் அடித்துவிட்டு அங்கிருந்து மகளிர் விடுதிக்கு சென்று விடுகிறார். ஜமுனாவிற்கு சாயா மீது கோபம் இருந்தாலும் அளவுக்கரிய பாசமும் இருந்தது. தன்னை விட சிறியவள் தன் நலனுக்காக யோசிக்கிறாள் என்று எண்ணிக்கொள்வாள். எல்லாம் மாறும்னு தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டு தன் அன்றாட வாழ்க்கையை வாழ்கிறாள். இதனிடையே நாள்தோறும் தண்ணீருக்காக அலைவது அவளுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. குறைந்த இடவசதியில் பல குடும்பங்கள் வசிப்பதால் அங்கு நிலவும் தண்ணீர் பிரச்சனை எல்லாரையும் சுயநலக்காரர்களாக மாற்றிவிட்டது. கழிவறை வசதி இருந்தும் தண்ணீர் பஞ்சத்தால் அதன் பயன்பாடும் குறைவாக இருப்பதால் அந்த இடத்தை சுற்றிலும் சுகாதாரமற்ற நிலையும் நிலவுகிறது. கராரான வீட்டு ஓனரோ தங்கள் தேவைக்கு பிறகுதான் கைப்பம்பை விடுகின்றனர். அதற்குள் அதில் நீர்வரத்து குறைந்து விடுகிறது. கிணற்றில் கூட அளந்துதான் தண்ணீர் தரப்படுகிறது. இதனால் ஜமுனா தெரு தெருவாக அலைந்து தண்ணீர் பிடித்து வர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் பொழுதை அப்படியே கழித்து விடுகிறாள். ஒரு குடம் தண்ணீர் பிடிப்பதற்குள் அப்பகுதி மக்கள் சோர்ந்து விடுகின்றனர். அந்த அவஸ்தை ஜமுனாவிற்கு புரியும் என்பதால் அவர்களை பார்த்து கனிவாக பெருமூச்சு விடுகிறாள். ஆனால் முகம் சுளித்து செல்லும் மக்களிடையே வாழ்கிறோம்னு தன்னைத்தானே நொந்து கொள்வாள். தண்ணீரை நிறைய நாள் சேமித்து வைக்கவும் முடியவில்லை. நாற்றம் அடிக்கிறது, புழுவும் வந்து விடுகிறது. அதனால் தினத்தோறும் தண்ணீர் பிடிப்பதை தன் பிரதான வேலையாக பொறுப்பாக செய்கிறாள் ஜமுனா. சாயா இல்லாமல் இருந்தாலும் தண்ணீர் பிடிப்பதில் தன் நாழிகைகள் போய்விடுவதால் ஜமுனாவின் வாழ்க்கையும் அதன் போக்கில் சென்று கொண்டிருக்கிறது. ஒருமுறை பாஸ்கர் ராவ் இம்முறை சினிமா வாய்ப்பு கண்டிப்பாக கிடைத்துவிடும் என்று ஜமுனாவிற்கு வாக்கு கொடுத்து அழைத்து செல்கிறான். அங்கு அவளுக்கு அத்துமீறிய அவலம் நிகழ்கிறது. அவள் விருப்பப்பட்டு சென்றாலும் விருப்பமற்ற பலவந்தத்தால் ஜமுனா கூனி குறுகி அங்கிருந்து வந்து விடுகிறாள்.
வீட்டிற்கு வந்ததும் அங்கு நடந்த அசிங்கத்தை எண்ணி எண்ணி அழுகிறாள். தன் மீது வெறுப்பு ஏற்பட்டவளாக அருவருத்து அழுகிறாள். பாஸ்கர் ராவ் சொன்னதையெல்லாம் ஏன் செய்தேன்னு முதல் முறையாக தன் தவறை உணர்கிறாள். தான் எப்படி இந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு சின்னாபின்னமாகி விட்டோம்னு அழுகிறாள். தன் தங்கை சாயாவிற்கு இருக்கும் மன தைரியம் தனக்கு ஏன் வரவில்லை என்றும் வரவிட்டதில்லையா என்றும் கேள்விகளை மனதில் நிறுத்தி அழுகிறாள். திடீரென ஏதோ பித்து பிடித்தவளாக தற்கொலை முடிவுக்கும் சென்று விடுகிறாள். அச்சமயம் அப்பகுதியில் நகராட்சி சார்பில் குழாய் அமைக்கும் பணி நடக்கிறது. ஜமுனாவின் வீட்டருகே கழிவுநீர் குழாய் உடைந்து போகிறது. புதிய குழாய் வாங்க கடைக்கு செல்லுமாறு வீட்டுக்காரம்மா ஜமுனாவை தேடி வருகிறார். ஜமுனாவின் தற்கொலை முயற்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்து ஜமுனாவை கண்டமேனிக்கு பேசிவிடுகிறார். இதற்கு மேல் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு திட்டவட்டமாக கூறி ஜமுனாவை விரட்டி விடுகிறார். பித்து பிடித்தவள் போன்று செய்வதறியாமல் நடுவீதியில் நின்ற ஜமுனா அழுது கொண்டே டீச்சர் அம்மா வீட்டினை நோக்கி செல்கிறாள். தண்ணீர் பிடிக்கும் போது பரிச்சயமான டீச்சர் அம்மா ஜமுனாவின் மீது எப்போதுமே கரிசனமாக நடந்து கொள்வார். நோயுற்ற கணவன் எல்லாவற்றிற்கும் தன் மீதே வன்மத்தை கக்கும் மாமியாரிடையே மன உறுதியுடன் போராடும் டீச்சர் அம்மா ஜமுனாவிற்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிய வைக்கிறார். சமுதாயத்தில் சிக்கல்களை எதிர்கொள்ளாமல் எப்படி வாழ முடியும்னு கேள்வியையும் முன்வைக்கிறார். தனித்து வாழ்வது நம் உரிமை என்றாலும் திரும்ப திரும்ப ஏமாறுவது நம் பலவீனம், முட்டாள்தனம்னு ஜமுனாவிற்கு சுட்டி காட்டுகிறார். இங்கு எதையும் மாற்ற முடியாது, மாற்றம் நம்மிடத்தில் மட்டுமே உள்ளது என்று ஜமுனாவிற்கு ஒரு தெளிவை தருகிறார். மீண்டும் ஜமுனாவை அவள் குடியிருந்த வீட்டிலேயே விட்டுவிட்டு உள்ளுறுதியோடு வாழ பழகி கொள்ளுமாறு கூறி செல்கிறார் டீச்சர் அம்மா. இவ்வளவு நாட்கள் தவறாகவே வாழ்ந்துவிட்ட நிலையை நினைத்து பெருமூச்சு விட்ட ஜமுனா மறுநாள் தன் தங்கை சாயாவை பார்க்க ஹாஸ்டல் செல்கிறார். அவளை சமாதானம் செய்து தன்னுடன் அழைத்தும் வருகிறாள். இதற்கிடையே இருவருமே தங்கள் தாயாரை காண செல்கின்றனர். பொருளாதார நெருக்கடியில் அவளை தங்களுடன் வைத்துக் கொள்ள முடியாத நிலை எண்ணி இருவருமே வருந்துகின்றனர். சாயாவின் மகனோ சாயாவிடமே போக மறுக்கிறான். இதனால் சாயாவின் மனம் கலங்குகிறது. இராணுவத்தில் வேலை செய்யும் தன் கணவருக்கு இம்முறையும் ஆற்றல் கிடக்கவில்லை என்ற ஏமாற்றமும், குடும்பமாக வாழாமலேயே போய்விடுவோம்னு துக்கம் அவள் தொண்டையை அடைத்து முதல் முறையாக தன் கர்வத்தை விட்டுவிட்டு தன் அக்கா ஜமுனாவின் மடியில் படுத்து உடைந்து அழுகிறாள் சாயா. எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கை கொடுத்து அவளை ஆறுதல் படுத்துகிறாள் ஜமுனா. அவர்கள் வசிக்கும் பகுதியில் தண்ணீர் லாரியும் வருகிறது. இனியாவது தண்ணீர் பிரச்சனை குறையும் என்ற நம்பிக்கையும் ஏற்படுகிறது. அது சமயம் மழையும் நன்றாக பெய்கிறது. ஆளாளுக்கு தங்களால் முடிந்தவரை மழை தண்ணீரை பொக்கிஷமாக பிடித்து வைத்துக் கொள்கின்றனர். நகராட்சியில் ஆங்காங்கே தோண்டப்பட்ட பள்ளத்தால் அப்பகுதியே சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. ஜமுனா தன் முகத்தை கண்ணாடியில் உற்று பார்க்கிறாள். ஒடுங்கிய கன்னங்கள், ஆங்காங்கே வெள்ளை நரை, கண்ணுக்கு கீழ் கருவளையம். இனி எதுவும் மாறப்போவதில்லை என்று புரிந்து கொண்டு தன் சினிமா கனவை தூக்கி எறிகிறாள். இதற்கிடையே பாஸ்கர் ராவ் அவன் சுயநலத்திற்காக மீண்டும் ஜமுனாவை தேடி வருகிறான். அவனை சுட்டெரிப்பது போல் பார்த்த சாயா ஜமுனாவை முறைத்துவிட்டு ஒரு ஓரமாக நின்று விடுகிறான். பாஸ்கர் ராவ் ஜமுனாவிற்கு மீண்டும் சினிமா ஆசையை தூண்டும் விதமாக பேசுகிறான். இம்முறை கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் என்று பாசாவுடன் பேசுகிறான். சலிப்பான சிரிப்புடன் தான் 3 மாதம் கர்ப்பமாக உள்ளதாக ஜமுனா கூறுகிறாள். அதிர்ச்சியடைந்த சாயா பாஸ்கர் ராவ் சட்டையை பிடித்து சராமரியாக கேள்வி எழுப்புகிறாள். தன் அக்காவை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்துகிறாள். அலட்சியமாக கருவை கலைத்து விடுமாறு அவன் கூறுகிறான். மேலும் காவல் நிலையம் சென்றாலும் கருவிற்கு தான் பொறுப்பேற்க மாட்டேன் என்றும் திட்டவட்டமாக கூறிவிடுகிறான். ஜமுனாவை பார்த்து சாயா தலையில் அடித்துக் கொள்கிறாள். எதற்குமே எதிர்வாதம் செய்யாத ஜமுனா பாஸ்கர் ராவை ஊடுருவி பார்த்துவிட்டு அவனை அங்கிருந்து சென்று விடுமாறு கூறிவிடுகிறாள். இனி தன்னை தேடி வரவும் வேண்டாம்னு தீர்மானமாக சொல்லிவிடுகிறாள். அதிர்ச்சியும் கேள்வியும் கலந்து சாயா ஜமுனாவை பார்க்கிறாள். புன்னகைத்தவாறு வழக்கம் போல் தண்ணீர் பிடிக்க குடங்களை தயார் செய்கிறாள் ஜமுனா. அப்போது வீட்டு ஓனரம்மா கைப்பம்பில் என்றும் இல்லாத அளவு தண்ணீர் பீரிட்டு வருவதை பார்த்து மகிழ்ச்சி பொங்க கத்துகிறாள். வாடகை இருப்பவர்களை குடங்கள் எடுத்து வருமாறு கூப்பாடு இடுகிறாள். தண்ணீர் வருவதை பார்த்து ஆனந்தம் அடைந்தவர்கள் அதை சுவைத்து பார்த்து முகம் சுளித்தனர். அதில் சாக்கடை நாற்றம் அடித்தது. நோய் தொற்று வரும் அபாயம் கருதி அப்பகுதி மக்கள் புகார் அளிக்க நகராட்சி நோக்கி சென்றனர். நாவலின் இறுதியில் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது, அடுத்த நாளும் இதே போராட்டம் தொடரும் என்ற யதார்த்தத்துடன் கதையும் நிறைவு பெறுகிறது.
தண்ணீர் பஞ்சம் என்பது வெறும் இயற்கை சீற்றம் மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் ஒழுக்கத்தை சிதைக்கும் வலிமை கொண்டது. மனிதர்கள் ஒரு சொட்டு நீருக்காக தங்களின் சுய கௌரவத்தையும் மனிதாபிமானத்தையும் எப்படி அடகு வைக்கிறார்கள் என்பதை இந்நாவல் அழுத்தமாக பதிவு செய்கிறது. ஆங்கிலத்தில் வாட்டர் என்ற பெயரிலும் இந்நாவல் வெளியிடப்பட்டுள்ளது. பல கதைகளில் இறுதியில் மழை பெய்து பிரச்சனை முடிவுக்கு வரும். ஆனால் தண்ணீர் நாவலிலோ ஜமுனா மீண்டும் குடங்களை தயார் செய்கிறாள் என்பது பிரச்சனைகள் தீர்வதில்லை, மனிதர்கள் அந்த பிரச்சனைகளோடு வாழ பழகிக் கொள்கிறார்கள் என்ற யதார்த்தத்தை முன்னிறுத்துகிறது. மனதை தொடும் கதைகளுடன் ஜெயாவின் வாசிப்பில் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.